ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் லான்ச் ஆன சில கார்ஸ் என்னதான் நல்ல காராக இருந்தாலும் அதோட நேரம் சரியில்லாதனால காணாமல் போயிடும். காலப்போக்கில் மக்கள் அப்படி ஒரு கார் இருந்துச்சுன்றதையே மறந்துடுவாங்க. ஆனால் சில கார்ஸ் காலங்காலத்துக்கும் நிலச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு கார் தான் மஹேந்திரா பொலேரோ. இந்த கார் 2000 லான்ச் ஆச்சு. இப்போ 2024 ஆயிடுச்சு. இன்னுமே இந்த காரை நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வில்லேஜில் இந்த காரை நிறைய பேர் ஓட்டி பார்த்துருப்பீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏன் ஐயா படத்தில் ஐயாதோரா கூட 2 பொலேரோ கார் வச்சுருந்தாரு அந்த காலத்திலேயே. பட் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். 2007லேயே பொலேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhs to 8 lakhs இருந்துச்சு. இப்போ 2024 ஆகுது. இப்போ கூட உங்ககிட்ட 11 to 13 lakhs இருந்தால் பொலேரோ வாங்கிடலாம். இவ்வளோ வருஷம் ஆகி கூட எப்படி ப்ரைஸ் இவ்வளோ ஏறாமல் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபார்ச்சுனர் எடுத்திங்கன்னா 2015ல் 25 lakhs விற்றுட்டு இருந்துச்சு. இப்போ 2024ல் 50 lakhs விற்றுட்டுருக்கு. ஆனால் பொலேரோ ப்ரைஸ் அந்த அளவுக்கு ஏறவே இல்லை. ஏன்? அப்போ இருந்த பொலேரோவில் 2500 cc 4 cylinder இன்ஜின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற பொலேரோவில் 1500 cc 3 cylinder இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. பொலேரோவில் 9 seater ஆப்ஷன் இருந்தது. இப்போ அதை கட் பண்ணிவிட்டு 7 seater ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 9 seater ஆப்ஷன் இருந்த பொலேரோ 4.5 மீட்டர் இருந்தது. இப்போ இருக்கிற இந்தியன் ரூல்ஸ் படி 4 மீட்டருக்கு அதிகமாக இருந்தால் டேக்ஸ் அதிகமாக கட்டணும் அப்படின்றதுனால பொலேரோ 4 மீட்டருக்கும் கீழே கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொலேரோ 4 wheel drive ஆப்ஷனில் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் தான் காரணம் பொலேரோட ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பட் நீங்கள் இந்த காரில் பெருசாக ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த காலத்தில் கார் வாங்கினவங்க லுக்ஸுக்காக கார் வாங்கினாங்க. இன்னும் சில பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கினாங்க. ஆனால் இப்போ கார் வாங்குறவங்க ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்து தான் வாங்குறாங்க. பட் இந்த காலத்துலேயும் ஃபீச்சர்ஸ் பொலேரோவில் கொடுக்காத ஒரு குறை தான். டாப் எண்ட் வேரியண்ட்டில் கூட உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கிடைக்காது. இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த் ஆல்மோஸ்ட் 4 மீட்டர், வித்து 175 சென்டிமீட்டர், ஹைட்டு 188 சென்டிமீட்டர். ரொம்ப அதிகமான ஹைட் தான். பட் இதோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.8 மீட்டர் இருக்குது. என்னோட கார் 4.2 மீட்டர். அதுவே டேர்னிங் ரேடியஸ் 5.2 மீட்டர் தான் இருக்குது. இது 4 மீட்டருக்கு கம்மி. பட் 5.8 மீட்டர் டேர்னிங் ரேடியஸ். ஸோ நீங்கள் யூடர்ன்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி தான் யூடர்ன் எடுக்கணும். சென்னை மாதிரி ஒரு டிராஃபிக்கான ஊரில் கேல்குலேட் பண்ணாமல் நீங்கள் யூடர்ன் எடுத்தீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் மாட்டிப்பீங்க. முன்னாடி பின்னாடி 2 வீலர் பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ யூடர்ன் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட், ப்ரௌன், சில்வர். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கார் பற்றி பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.